ஹலோ வியூவர்ஸ், இது ஸ்விஃப்ட் டிசைரு. இந்த வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது டக்குன்னு சவுண்டு வந்திருக்கு. கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயிலில் வந்து என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகியிருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா ஆயில் கூலரை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயிலில் என்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகலை. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் இது இப்போ என்ஜின் ஆயிலுக்கும் இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து கோரிலேஷன்ஸ் கிடையாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு கோஇன்சிடென்ட் தான். இப்போ இந்த வண்டி ப்ராப்ளம் வரப்போ அதை பார்க்கும்போது அதுவும் இருந்துச்சு. ஸோ அதை ரிசால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் 2-3 அப்சர்வேஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் வந்து எம்இஎஃப் சென்சார் கப்ளர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணால் சில நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெடல் ஆக்சிலேட்டர் பெடல் அதனுடைய கப்ளரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அட்டம் பண்ணால் 2-3 டைம் அட்டம் பண்ணால் ஏதாவது ஒரு டைமில் ஓகே ஆகுது. ஆனால் இது எல்லா நேரம் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. ஆனால் சில நேரம் ஒன்று சக்ஸஸ் ஆகுது பக்கவாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதில் பெட்ரோலில் காமிக்கும் போது. ஆனால் அதே சமயத்தில் எம்இஎஃப் சென்சாருடைய கப்ளரை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக. அப்படி டிஸ்கனெக்ட் பண்ணால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் திஸ் கார். இப்போ இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம இப்படி தான் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரிசால்வ் பண்ணுவோம். இது ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% இருக்கும் டிஸ்கவுண்ட் தரும். காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கிராங்க் பண்ணுறேன். ஒரு ஸ்டார்டிங் மூமெண்ட்டும் வரல, ஜஸ்ட்டு கிராங்க் ஆகுது. சரிங்களா? ஸோ ரீட் ஃபால்ட் கூட பார்க்குறேன், என்ன டிடிசி கூட எதாவது இருக்கா அப்படின்னு. எந்த ஃபால்ட்டு கூட இல்லை. சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற ஒரு பெக்குலர் கம்ப்ளைண்ட் என்ன பிரச்சனை, எந்த டிடிசி கூட இல்லை, பட் ஸ்டில் வெஹிக்கிள் நாட் டசன்ட் ஸ்டார்ட். ஓகே, ஆர்பிஎம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 195 ஆர்பிஎம் வச்சுருக்கு. ப்ராப்ளி ஒரு 250 ஆர்பிஎம் வந்து பெட்டராக இருக்கும். ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் ஆஃப் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 160 166 அது நார்மலாக அவ்வளோலாம் காட்டாது. அது இட் வில் பி சம்திங் 2 bar 3 bars தான் காட்டும். ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் ஏன் 160 bar காட்டுது? somewhere this is where abnormal is there. मैं இப்போ ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் கனெக்ட் பண்ணேன். ஆஃப் பண்ண பாருங்க. ஆஃப் பண்ணி இக்னிஷன் மட்டும் ஆன் பண்ணேன். இக்னிஷன் ஆன் பண்ணேன். ஸோ இப்போ 0 bar வந்துருச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 22-18 bar இது கரெக்டு. முன்னாடி 160 bar கிட்ட இருந்துச்சு, அதுதான் அப்நார்மலு. ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் நல்லா பக்காவாக கனெக்ட் பண்ணேன். ஓகே, இது அப்படியே டிஸ்கனெக்டில் இருக்கட்டும். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணும்போது ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் டிஃபால்ட்டாக 282 வருது. இப்போ கனெக்ட் பண்ணுங்க. நல்லா கனெக்ட் பண்ணிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 bar வந்துருச்சு. இப்போ இது என்னென்னா, இந்த ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் தான் சரியாக கனெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கு. சரிங்களா? டைம் ஸ்டார்ட் ஆக மாட்டேது. சில டைம் வந்து நம்பர் ஆஃப் கிராங்க் ஜாஸ்தியாக எடுத்துது. சில டைம் எதையாச்சும் பிடிங்க விட்டு தான், லைக் எம்இஎஃப் சென்சாரோ இல்லை ஆக்சிலேட்டர் பெடல் சென்சாரையோ கட்டி விட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா? இவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிருப்போம், இசிஎம் ப்ராப்ளம்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணியிருப்போம், இல்லை ஹை ப்ரெஷர் பம்ப்னு சொல்லி கன்க்ளூஷன் பண்ணியிருப்போம், இல்லை இன்ஜெக்டர் ப்ராப்ளம்ஸ் கன்க்ளூஷன் பண்ணியிருப்போம். இப்படிலாம் கன்க்ளூஷன் பண்ணியிருந்தால் 1 லட்ச ரூபாய் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். ஆனால் இங்கே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைசா செலவில்லை. ஒன்லி இந்த எம்இஎஃப் சென்சார் மட்டும் சரியாக கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும், அதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் செலவு பண்ணி தீர்வு காணணும் அவசியம் கிடையாது. சிம்பிள் அதுக்கு ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ டயக்னோசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபியூல் ரெயில் ப்ரெஷர் 4 barல இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே கரெக்டாக நார்மலாக தான் இருக்குது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன சசி, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுதா? ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி பக்கவா? ஓகே. ஸோ என்னோடய சீனியர் மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி டைம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறாரு. ஸோ ஐ எம் ஹாப்பி. எனக்கு பக்கா ஓகே ஆகிடுச்சு. ஸோ அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு 2-3 டைம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே, சூப்பர், கிரேட் சார்.